இந்த மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியலங்க. சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அதுக்கு முட்டைக்கோஸ் நம்ம எப்பவும் போல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா, நல்லா வாஷ் பண்ணிட்டு இத வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பும் சேர்த்து அந்த பொரியல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்து இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்தோட சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் செம்மையா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் பாத்தீங்களா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்குங்க. சாம்பார் அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே அல்டிமேட்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.